நயினார் நாகேந்திரன் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அது என்ன நோக்கத்துக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 2.4 கோடி ரூபாய் செலவுல பிரமாமா அமைச்சிருக்கு. நீங்களும் பார்த்தியா, நன்றி நம்முடைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி வந்து பிஜேபி தான் இருக்குன்னு முதல்ல இருந்து நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போறாரு. கரூர்ல இவங்களுக்கு மேல தமிழக வெற்றி கழகம் மேல நடவடிக்கைகள் எதுவும் இருக்கான்னு பரபரப்பான கருத்துக்கள் வந்துட்டு இருக்க நேரத்துல இதை எப்படி பாக்குறீங்க? அரசு எடுக்கும் நடவடிக்கை என்ன? பிஜேபிக்கு பதில் சொல்ல போறீங்களா, தமிழக வெற்றி கழகத்துக்கு பதில் சொல்ல போறீங்களா? என்ன நடக்குது? நான் 2 பேருக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படியே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், அன்பு உள்ளவர், எடுத்தேன் கவிழ்த்தேங்க எதையும் சேர்ந்தாங்க. எல்லாத்தையுமே ஆய்ந்து அதுக்கு பின்பு தான் முடிவு பண்ணுவாங்க. எங்கேயாவது ஏதேனும் பாதிப்பு என்றால் முதல் ஆளாக போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நம்முடைய அமைச்சரவையை இயக்கிவிட்டு, அதிகாரிகளை இயக்கிவிட்டு முதல் கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பணியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனடியாக தெரிந்தவுடன் உறக்கமின்றி 1 மணிக்கு கரூர் சென்று அடைந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் மரியாதையும் செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கு மருத்துவ குழுவை அனுப்பிவிட்டு நம்முடைய தமிழ்நாடு மக்கள் முழுவதுமே கட்சி பேதமின்றி நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய செயலுக்கு பாராட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அப்பாவும் அந்த பாராட்டை சேர்த்து தெரிவிச்சிருக்கேன். நன்றி. திருமாவளவன் ஒரு பக்கம் வந்து வழக்கு போட்டால் வழக்கு எல்லார் மேலேயும் போடணும், A1 அவர் விஜயை போட்டிருக்கணும், போடுறதுக்கு தமிழக அரசு பயப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. புசி ஆனந்தி விட்டுறணும், அது கேஸே மட்டும் இல்லாமல் விட்டுறணுங்கிறார் உங்களுடைய பார்வை. இது ஒரு புறம் இருக்கு. பிஜேபி வந்து ஆதரவாக இருக்குது, செயல்படுது. நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து முன்னாடின்னு சொல்கிறீங்க. ஒரு புறம் ராகுல் காந்தி தான் முதல் அரசியல் தலைவர் விஜய்கிட்ட பேசுறது. அதை எப்படி பார்க்குறீங்க? 2 கேள்வி. எதையுமே நான் குறைய சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்தால் சரியாது. எனக்கு அதில் ஒரே ஒரு வருத்தம், நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி அந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து என்னென்ன கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க. ஏன்னா புஷி ஆனந்தும் அவருடைய நண்பர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நண்பர்கள், அதனால அவங்க சொல்லி ஆரம்பித்தாங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்போ எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போ அப்படி நடக்குது. காலை 8:45 மணிக்கும் நண்பர்கள் 12 மணிக்கும் முதல்ல 8:45க்கு நாமக்கல்லையும் கரூரில் 12 மணிக்கும் அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லி நம்ம சொல்லலை, விஜயுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. 8:45க்கு சென்னையில் இருக்காங்க, காலதாமதமாக போகிறாங்க. ஏற்கனவே நாமக்கல்லே பல பேர் மயங்கி விழுந்து அவர்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே பல கூட்டங்கள்லேயும் இதே சம்பவம் நடந்திருக்கு. பல இடங்களில் 1-2 பேர்கள் இறப்பு ஏற்பட்டது எல்லாருமே தெரிஞ்சதாக நான் திரும்ப பேச வேண்டியதில்லை. இதில் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, ஒரு 4:45 மணிக்குள்ளே ரீச் ஆகலாம். அந்த வேலுசாமிபுரங்கிற கரூரில் ரீச் ஆகும் முன்னால் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு காலதாமதப்படுத்துகிறாங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் அந்த செய்தி இருக்கு. 1.5 மணி நேரம் புஷி ஆனந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுன் இவங்கெல்லாம் இணைஞ்சு வெயிட் பண்ணி காலத்தை என்ன செய்கிறாங்க, கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நடத்துறதுக்கு அவங்க என்ன லைட் போடுறாங்க, ஜெனரேட்டர் வைக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இருட்டின பிறகு தான் போகணும் அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு பிறகு தான் அங்கே போய் சேர்ந்தாங்க. 7 மணி நேரம் காலதாமதம். 7 மணிக்கு போகிறாங்க. 7 நிமிஷம் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்கில் அந்த வீடியோ கிடைச்ச உடனே போதும்னு நினைக்காங்க. 5வது நிமிஷத்துலேயே மயங்கி முன்னுக்கு விழுதாங்க. விஜய்க்கு தெரியுது. உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லி விஜய் சொல்கிறது வீடியோவில் தெரியுது. அவங்களுக்கு ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஒரு நல்ல அரசியல் தலைவர்னா உடனே நிப்பாட்டி பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுக்கு தேவையான உதவியை அனுப்பி பேச்சை நிப்பாட்டி மைக்கில் என்ன சொல்லணும்னா, மயங்கி விழுந்திருக்காங்க, யாரெல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்களோ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி முதல் ஆம்புலன்ஸு தமாக கொடி கட்டிய ஆம்புலன்ஸு, அவரோடு வந்த ஆம்புலன்ஸு அதை அனுப்பி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த இறப்பு நடந்திருக்கு.
அவர் தொடர்ந்து பேச அவருக்கு பின்பகுதியிலிருந்து கீழே விழ ஒரு தள்ளுமுள்ளு வர செருப்படுத்து வீசுறதெல்லாம் வீடியோவில் காட்டுறேன். நான் இன்னைக்கு பல வீடியோக்களில் நான் பார்க்குறேன். அந்த கட்சிக்காரங்க தான் வீசுகிறாங்க. ஏன்னா எங்கேருந்து அது வருதுன்னா பாதிக்கப்பட்டவங்க தடுமாறி கீழே விழுந்தவங்க, அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு உதவி தேவை, முதலுதவி தேவை, மருத்துவ உதவி தேவை, தண்ணி தேவை. அதாவது நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் எதை தூக்கி வீசாங்க? தண்ணி இல்லை, அங்கே ஒரு இடத்திற்கும் தண்ணி கொடுக்கல. அப்போ காலதாமதமாக வருவது இயற்கை. உடனே என்ன செய்வாங்கன்னா லேட் ஆகும், தண்ணி கொடு, பிஸ்கட் கொடு, டீ கொடு, சாப்பாடு கொடுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.